இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அம்மா ஆக போறேன். ப்ளீஸ் என்ன விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. காப்பாத்துங்க. புனே சிட்டில ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்ல தன்னை விட்டுட சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்ட இந்த பொண்ணு அருணா புனேல இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சிட்டியில அருணா மாதிரி ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குதான்ற ஒரு கேள்வி எழுது. சமுதாயத்தை நாசம் பண்ணிட்டு இருக்க மிருகங்கள் இந்த மாதிரி பெண்களை தன்னோட ஆசைக்கு இரையாக்க ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அருணா மாதிரி வேலை செய்யற பெண்களை ரொம்ப ஈஸியாவே இரையாக்கிக்கிறாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப விவரமா இருக்கிற மக்கள் தன்னோட துணிச்சல்னால இந்த மாதிரி சம்பவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா எப்பவும் இப்படி நடக்கிறது சாத்தியம் கிடையாது. அருணா ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் உமன், ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருந்தா, அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் மருமகள். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் அவங்களது. ஆனா திடீர்னு அப்படி என்ன நடந்தது? அதாவது சந்தோஷமா இருந்த அவங்களோட குடும்பத்துல ஒரு பூகம்பம் உண்டாச்சு. வணக்கம், நான் உங்கள் அமித். கிரைம் அலர்ட்டோட எபிசோட்ல உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களை புனே சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வேலை செய்கிற அருணான்ற ஒரு பொண்ணோட கதையை கேட்க. இந்த கதையை தெரிஞ்சுக்க சில காலங்கள் முன்னாடி போவோம். அஹோ, எழுந்துருங்க எழுந்துருங்க. எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்புறம் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். எழுந்துருங்க எழுந்துருங்க. ப்ளீஸ் பேபி, கொஞ்ச நேரம் தூங்க விடு. நல்ல தூக்கம் வருது. சின்ன வயசு காதல் இப்ப வரைக்கும் இப்படி படுத்தோன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா டார்ச்சர் பிடிச்ச கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அப்படியா செல்லம்? நான் உங்களை படுத்துறேனா? 8ஆம் கிளாஸ்ல இருந்து என்ன படுத்த ஆரம்பிச்சீங்க, இன்னும் படுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. சீக்கிரம் எழுந்தீங்கன்னா சீக்கிரமா விட்டுடலாம். கமான் எழுந்துருங்க. எழுந்து. அட, ஒன்னு சொல்லவா? உன்னுடைய இந்த செல்லமான கோவத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பேன். காத்திருப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னன்னு சொல்லட்டுமா? இந்த கோவத்துல நீ இன்னும் செம்ம அழகா இருக்க தெரியுமா? அருணா, வந்து டிஃபன் சாப்பிடுமா. அப்புறம் அந்த கும்பகர்ணனையும் எழுப்பி விடு. இதோ வந்துட்டேம்மா. இங்க பாரு, இந்த முறையை நான் தானே ஜெயிச்சேன். சீக்கிரமா காடை போடு. வாசு இன்னும் வரல. அவர் வரதுக்குள்ள இன்னும் ஆட்டெல்லாம் ஆடிலானே. இது என்னோட நாள். என்னோடது 100. இந்த முறையை நான் தான் ஜெயிச்சேன். ஏ மச்சான், இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படியே தலைக்கீழா மாறுது பாரு. நீ காடை ஓடு பாப்போம். இப்பதான் உன் காசு காலி ஆயிடுச்சுல்ல, இப்ப ஆட்டத்துக்கு எதை வைப்ப? பொண்டாட்டி எதுக்கு இருக்க? இந்த ஆட்டத்துல என் பொண்டாட்டியே வைக்கிறேன். போடு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, பந்தயத்துல தோத்தா நீ கொடுத்துதான் ஆகணும். தோத்தா அப்பதானே. முதல்ல காடை போடு.
சரி பார்க்கலாம். இதோ என்னோடது. பாத்தியா, இந்த முறையும் நீ தோத்துட்டடா. இப்போ சொல்றா, பந்தயத்துல தோத்ததை நான் எப்ப வாங்கிக்க வர்றது? சொல்றேன். ஆபீஸ் கிளம்புறேன், பாஸ் வந்துடுவாரு. மாமா அவன் பொண்டாட்டி சரியான டிக்கெட்டு, செம ஜாலியா இருக்கும். இப்போ சொல்றா. ஏய் அருணா, ம் வேலைக்கு கொஞ்சம் ஓய்வு கூட என் கூட கேண்டீனுக்கு வா, நான் பார்ட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? உங்களை மாதிரி ஒரு டஃப் காம்படிட்டர் ஆஃபீஸ்ல இருக்கும்போது பாஸ் எதுக்கு எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாரு? நான் ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் ஒரு சின்ன பார்ட்டி. இப்போது நீ வரியா? அதுக்கு உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா என்னால வர முடியாது, நிறைய வேலை இருக்கு. பாஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும். 2-3 நாள்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு சீனியர் பாஸ் வர போறாருல்ல, அவருக்கு நிறைய வேலை செய்யணும். ஸோ ஐ கான் கம். ஆனா சாயந்தரம் நான் உன்னை கண்டிப்பா மீட் பண்ற, பார்ட்டி என்னோடது, ப்ராமிஸ். நல்லா இருக்கு மேடம். நீங்க கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அப்புறம் இந்த 1 வருஷத்துல நீங்க கம்பெனியோட ஸ்டார் எம்ப்ளாயி ஆயிட்டீங்க. பாஸ் உங்களை விடவே மாட்டேங்கிறாரு. நல்லதுதான். வெரி சாரிப்பா, பட் ஐ கான் கம். சரி, சாயந்தரம் பாப்போம். ஓகே ஓகே. ஏய் இங்க பாரு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கமலேஷ், நீ லேடிஸ் வாஷ்ரூம் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் அது மேடம் வாஷ் பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீ என்ன செக் பண்ண போனேன்னு. ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத, அப்புறம் உன்னை பத்தி நான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மேடம் விடுங்கள, நான் தான் சொல்றேன்ல பைப்பை செக் பண்ண போனேன்னு. நீங்க ஏன் இதை ரொம்ப பெருசாக்குறீங்க? ஸ்வாதி, உனக்கு தெரியுமாப்பா, இந்த கார்டு உன் பின்னாடியே பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். நான் இவனை பிடிச்சதோ இவன் பேச்ச மாத்துறதுக்கு முயற்சி பண்றான். உனக்கு வெக்கமா இல்ல? ஆபீஸ்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவல, அப்போ உனக்கு தெரியும். போ, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணமோ பண்ணு போ. நான் என்னோட வேலையை பார்த்தேன், எந்த தப்பான வேலையும் பண்ணல. அப்புறம் நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், சரியா? மேடம் 7:30 மணி வண்டியும் போயிடுச்சு. இப்போ ஆட்டோவும் டாக்ஸியும் கூட கிடைக்காது. ராத்திரி ஆயிடுச்சுல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்றேன். இல்ல இல்ல, நான் போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. அப்புறம் உங்க விருப்பம். போலாம்.
ஓ கம் ஆன் மை ஹாய் ஸ்வீட் ஹார்ட். பேபி. ஓ என்னாச்சு? ரொம்ப டயர்டா இருக்கு. ம் தண்ணியை குடி. இந்தா. தேங்க் யூ. வெல்கம். அருணா, ஹா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வர்றதுக்கு பாரு. அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. உன் ஆபீஸ் டைமும் என் ஆபீஸ் டைமும் ஒன்னா மேட்சிங்கா இருக்கு. நானே உன்னை பிக்கப் பண்ணிப்பேன்ல. அதான் என்ன டிராப் பண்ண டெய்லி வரீங்கல்ல. இன்னும் 2-3 நாளைக்கு தான். ஹெட் ஆஃபீஸ்க்கு புது சீனியர் வராரு. ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. டூ மச் ஒர்க் லோட். அதனால தான் நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுது. பிக்கப்பும் கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரில ஆட்டோ டாக்ஸி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. ஒரு 2-3 நாளைக்கு தான். ஹே அதுக்கப்புறம் பேபி, எனக்கு தெரியும் உங்களுக்கும் அம்மாக்கும் கவலையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் பாருங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். சரி. நாளைக்கு நாம டாக்டர் கிட்ட போகணும். அட ஆமால. டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. டாக்டர் வேற கூப்பிட்டிருக்காரு. ஆமா, எனக்கும் பயமா இருக்கு. ஓகே சரி. வேற ஏதாவது ஆர்டர் இருக்கா மை சூப்பர் பாஸ்? எஸ், ஆர்டர் என்னன்னா இப்போ நீங்க வந்து சாப்பிடணும். இப்போ நான் தான் உங்களுக்கு ஆபீஸ் பாஸ் மாதிரி. கோகாரம் இல்ல. வா. ஓகே. ஏன்பா உன் ஆஃபீஸ் ஐட்டம் இருக்கால, செம கட்ட. எனக்கும் தான் மேல இருக்கான்னு ஆளே ஒரு மாதிரி பண்ணிடுறா. இந்த நெல்லியறதெல்லாம் விடு. சரி, தோத்த காசை எப்படா நீ கொடுக்க போற? இது பெரிய தப்புப்பா. உன் பொண்டாட்டியை எங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிற, அப்புறமா தோத்த பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு எனக்கும் மூடா இருக்குப்பா. நான் எப்போ முடியாதுன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேனோ அதை செஞ்சிருவேன். இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். சரி, நீ சொல்றதுனால இன்னும் ஒரு நாள் உனக்கு டைம் தரேன், சரியா? ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு ராத்திரி நீ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் வசூல் பண்ணிருவேண்டா. ஏய், நானும் என்னோடத வசூல் பண்ணுவேன். நீ வசூல் பண்ணிக்க மச்சே. ஹலோ. ஹலோ மேம். ஹாய். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீ அம்மாவாக போற. அருணா, நீ இனிமே முன்ன விட ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க தான் அவங்களை கவனிச்சுக்கணும். சரி மேடம். தேங்க் யூ டாக்டர். சரிங்க பாரு, ஹா நான் ஒன்று பண்ணட்டுமா? பேசாம அடுத்த மாசம் நான் ஒரு கார் வாங்கிடுறேன். காரா? எதுக்கு? ஏன்னா என் குழந்தையோட அம்மாவுக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்படியா? அப்படின்னா எனக்கு அடுத்த மாசம் ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. சேலரியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். கார் வாங்கிடலாம். வந்தாச்சு, உங்க ஆபீஸும் வந்தாச்சு மேடம். தேங்க்ஸ் அருணா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு. தேங்க் யூ உங்களுக்கு தான் சொல்லணும், எனக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷம் தந்ததுக்கு. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வர இன்னைக்கு அது ட்ரை பண்ணுன. தினமும் தான் முயற்சி பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபீஸ்ல லீவு கேக்குறேன். அப்புறம் பூரா நாள் உங்க கூட தான் இருப்பேன். ஓகே, அப்ப சீக்கிரம் ஆபீஸ் போங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சரியா? ஓகே, பை பை. பை. பை, see ஆபீஸ் you. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகே செல்லம். பை. பை. அமரேஷ், அம்மா, அமரேஷ், அமரேஷ், அம்மா, அமரேஷ்.
சர்ப்ரைஸ். சந்தோஷமா இருமா. தேங்க்யூமா. இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு அழகான குட்டி தேவதை கொண்டு வா. போதும். அம்மா பொண்ணுதான் வேணுமா? ஏன் பையன் வேண்டாமா? ஐயோ வேண்டாம்ப்பா. இந்த வீட்டுக்கு ஒரு உருப்படாத புள்ள போதும். இன்னொன்னு எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு என்னுடைய அழகான மருமகளை போல ஒரு குட்டி தேவதை தான் வேணும். ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுடைய உருப்படாத இந்த புள்ள தான் இந்த மருமகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேமா. வாழ்க்கையில நீ ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரு அழகான மருமகளை கொண்டு வந்திருக்க. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. Thank you so much. அருணாவுக்கும் அமரீஷுக்கும் கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆகுது. அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி விருந்தாளி வரப்போத. இந்த விஷயத்தினால அவங்க குடும்பமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சின்ன குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. அப்படி என்ன நடந்தது? அருணாவோட சேர்ந்து மொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் ஒரே அடியா போயிடுச்சு. அதான் நான் சொல்லிட்டேன்ல, வேற எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. சரியா? ஏங்க ப்ளீஸ் விரதம்லாம் இருக்காதீங்க. உங்களால பசியெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்படியா? ம். என்னுடைய பொண்டாட்டி எனக்காக விரதம் இருக்கும்போது அவளுக்காக நான் விரதம் இருக்க கூடாதா? தப்பாண்ணா? நீங்க வேணா பாருங்க மேடம், நீங்க ஆபீஸ்ல எவ்வளவு லேட் ஆக்குறீங்களோ அது வரைக்கும் உங்க புருஷனும் விரதத்திலே இருப்பான். அப்படியா? அப்ப நான் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரவே இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க சாப்பிட மாட்டீங்களா? என்ன பேசுற நீ? இந்த மாதிரி இன்னொரு முறை பேசாத. ஓகேங்க, சாரி சாரி சாரி. நான் கண்டிப்பா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வர பாக்குறேன். ப்ராமிஸ். பாத்துக்கோங்க, ப்ராமிஸை இன்னொரு முறை மீறக்கூடாது. அட கிளம்புங்கப்பா. நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போனா தானே சீக்கிரம் வர முடியும். அப்புறம் என் வேலைக்கு ஆபத்து வந்துடும். சாரி மேடம், உங்க வேலைக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது என்னுடைய வேலை கிடையாது. நீங்க போங்க உங்க ஆபீஸுக்கு, நான் போறேன் என் ஆபீஸுக்கு. ஓகேவா? பாய் பாய். பாய். குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஜெகன், இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுப்பா. இன்னைக்கு நீ காசு தரேன்னு சொல்லிருக்க. உனக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு செகண்ட் கூட டைம் தர மாட்டேன். என்ன புரியுதா? சரி, ஒன்று சொல்லு. உன் பொண்டாட்டி ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாள்ல? சரி வா. சரி சரி. வணக்கம் நீ. ஜெகன், மார்னிங். நீங்க 2 பேரும் இங்க? வீட்ல கமலேஷ் இல்ல. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தெரியும். எங்களை அனுப்பிச்சு வச்சது அவன் தான். கமலேஷ் அனுப்பினாரா? எதுக்கு? சீட் ஆடும்போது உன்னை வச்சு அவன் தோத்து போட்டான்.
நாங்க ஜெயிச்ச ஐட்டத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கோம். வாடி ஏய். இப்படி இப்படி. ஏய், 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 என்ன பண்ற? ஏய், ஏய், ஏன்டி வேணாம். அடிக்கிற? ஏய், அவன் ஏய், 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 சொல்றது கேளு. ஏய், ஏய், வேணாம், என்ன பண்ற? ஏய், அவன்தான், ஏய், அவன்தான். வேணாம். ஏய், சொல்றேன், ஏய், வெளியே போங்க. ஏய், பைத்தியம் பிடிச்சிருக்கா? நிறுத்து. பைத்தியம் பிடிச்சிருக்கா? புடி. புடி. இதுகிட்டே ஆட்டம் போடுறியா? புடி. இங்கே இரு. ஏய், போடா, துள்ளுற. இங்கே இருந்தா விட்டுருவோம். ஏய், புரியுதா? புடிச்சு அமுடா. ஏய், சத்தம் போடாத. ஏய், சத்தம் போடாத. என்ன ஆட முடியல? அவ்வளவுதான். ஏய், ஏய், அவளை விடுங்கடா. வெளியே போங்க. ஏய், நீதானடா சொன்ன. சொல்றல 2 பேரும் வெளியே போங்க. நான் வந்து பேசிக்கிறேன். மார்னிங் அவனை வெளியே கூட்டிட்டு போ. போ. நீ போய் உட்காரு. போ. ஜெகன், ஒரு நாள் டைம் கொடு. நான் ஏதாவது செஞ்சு சமாளிக்கிறேன். ஒரு செகண்ட் கூட நான் உனக்கு டைம் தர மாட்டேன். எங்களை பார்த்தா நான் பைத்தியமா தெரியுதா? உனக்கு பொண்ணு தானே வேணும்? சரி, நான் என் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகான ஒரு பொண்ணை கொண்டு வரேன். அதுவும் இன்னைக்கே, இப்பவே. அப்புறம் நான் சொல்றத செய்வேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பு. சரி, உன் பொண்டாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல. நீ இப்ப எங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுக்குற. சொல்லு, பொண்ணு எங்க? எங்க? நான் ஒரு பொண்ணை கொடுக்குறேன். வாங்க போலாம். ம். என்னப்பா விஷயம்? இன்னைக்கு நீயே எல்லா சமையலும் பண்ண, அப்புறம் இங்க பூரி வேற செஞ்சுட்டு இருக்க? அருணா கூட சேர்ந்து நானும் விரதம் இருக்கிறேம்மா. அவளுக்காக தான் நான் இவ்வளவு சமையலும் செஞ்சன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவா இல்லையா? கண்ணா, நீ அப்பாவாக போறேங்கிற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நீ அருணாவுக்கு தினமும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஆமாம்மா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அருணா தன்னுடைய அன்பால இந்த வீட்டையே நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காளே. அம்மா, நாங்க 2 பேருமே ஆபீஸ் போறோம். ஆனா அருணா இருக்காளே, ஆபீஸ் மட்டும் இல்லாம வீட்டையும் நல்லா பாத்துக்கிறாள்ல. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை அவளுக்கு கொடுத்தா அதுவே பெருசு தானம்மா. ஆமாப்பா, அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மருமக கிடைப்பா. நான் சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்க. இந்த முறை ஏதாவது ஏடா கூடம் பண்ண, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது. ஜெகனான, பொண்ணை ஒரு வாட்டி பார்த்துட்டா கோவம்லாம் அப்படியே சட்டுன்னு போயிடும், தெரியுமா? அம்மா அருணா, என்னாச்சு? ஆட்டோ கிடைக்கலையா என்ன? இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிரும். சரி வாமா, போற வழியில நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. நீங்க இந்த பக்கம் போகணும், நான் அந்த பக்கம் போகணும். உங்களுக்கு தான் கஷ்டம். ஐ வில் மேனேஜ். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ஆட்டோ வந்துரும். ஆர் யூ ஷூர்? யா. ஓகே, குட் நைட். குட் நைட். யூ டிட் a great job. Take care. Bye. தேங்க் யூ சார்.
மேடம் நீங்க இன்னுமா வீட்டுக்கு போல? அது ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? வேன்ல வந்து உட்காருங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட வேன் தான். ராத்திரி ஆனதுனால வண்டி கிடைக்கவும் கிடைக்காது. இல்ல இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க, ஐ வில் மேனேஜ். என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. சீக்கிரம் ஏத்துங்க. என்ன விடுங்க. விடுங்க. நீங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்ச கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் அம்மாக்கு போறேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ். இதனால உன்னை பார்த்து என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு விடுவேன் நானே. நீங்க பாருங்க, இது பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் என்ன ரொம்ப விட்டுருங்க. பேசாம இருக்கணும். நீ சொல்றது சரிதான்ப்பா. ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூப்பர் ரமச்சி. டோன்ட் டச் மீ ப்ளீஸ். வேண்டாம், என்ன விடுங்க. 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 காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இவன் சத்தம் வெளியே வரக்கூடாது. ஏய் வாயை மூடு. சத்தம் வரக்கூடாது. வாயை மூடு. காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? போய் பார்க்கலாம். அவன் வாயை பொத்துங்கடா. அவன் கத்துனானா அவ்வளவுதான். கதவை தர. இவ தொழில் செய்யறவ. சும்மா நாங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்தோம். நீயும் என்ஜாய் பண்ணா சொல்லு. இல்ல இந்த தெருவில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. போலீஸ் வந்துருவாங்க, அப்புறம் பிடிச்சிருவாங்க. வேற எங்கேயாவது கூட்டு போங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு குற்றவாளியும் தன்னோட கிரைமை மறைக்கிறதுக்காக நிறைய வலைகளை பின்னுவான். அந்த வலையில நிறைய அப்பாவிகளும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. கமலேஷும் அவன் சேர்ந்த கூட்டாளிங்களும் பண்டின்ற அந்த பையனை ரொம்ப ஈஸியாவே சமாளிச்சிட்டாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, பண்டி அவங்க சொன்னதை நம்பிட்டானா? இல்ல பண்டி அந்த வேன்ல பார்த்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டானா? வாங்க பாப்போம். ஸ்வாதி கொஞ்சம் ப்ளீஸ். என்னாச்சு பக்கண்ணா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? 9:30 மணிக்கே அருணா ஆபீஸ விட்டு கிளம்பிட்டான்னு அவ பாஸ் சொல்றாருமா. 9:30 மணிக்கா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே,
என் மகளை எப்படியாவது காப்பாத்து. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ? மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேம்மா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். நாளை காலைல வரைக்கும் பார்க்கலாமே. அது வரைக்கும் வைஃப் வரலன்னா அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம், தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேடம், உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படல. முதல்ல நான் அனுபவிக்கிறேன், நல்லா துடிக்க வைக்கிறேன். வெளியே போங்கடா, போ. ஒண்ணு வேண்டாம், விட்டுடுங்க. வேண்டாம், விட்டுடுங்க. வேண்டாம், விட்டுடுங்க. வந்த வேலை முடிஞ்சது. சரி, இப்ப சொல்லு, இவ்வளவு என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? இவ்வளோ உயிரோடு விட்டா நானும் எப்படியாவது மாட்டிப்பேன். அப்புறம் நீங்களும் தான். இவ கதையை முடிச்சிருங்க. இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பாடி எங்கேயாவது போட்டு வந்துடும். நேற்று ராத்திரி 9 மணிக்கு அருணா இங்கேருந்து போயிட்டாங்களே. அவங்கள ஆஃபீஸ் கீழே கூட பார்த்தேன். ஆட்டோக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அம்மாடி போகிற வழியில் வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமான்னு. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படி அருணை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா. நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ சார்.
வணக்கம் சார். ராத்திரி அருணாவை நீ பாத்தியாப்பா? ஆமா சார், நேற்று வேலை முடிஞ்சு அவங்க ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட அவங்கள வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதா சொன்னேன். ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சார் நானும் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, அருணா கொடூரமா பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையும் செய்யப்பட்டுட்டா. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி கமலேஷ், ஜெகன், மாணிக்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். அருணா பாலிஷோட பாடி கிடைச்சா மட்டும்தான் கமலேஷையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்டிகேஷனும் நடந்துகிட்டு இருந்தது. இதுல கேள்வி என்னன்னா, போலீஸ்க்கு அருணாவோட பாடி கிடைச்சதா, இல்லைனா ஏதாவது எவிடன்ஸ்? வாங்க பார்ப்போம். அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே. சக்கரை கம்மியா ஆனால் ஸ்ட்ராங்கா. காப்பாத்துங்க. என்ன சத்தம் இது? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். அவங்க 3 பேரையும் ஸ்கெட்ச் பண்ண முடியுமா? எஸ் சார், கண்டிப்பா நான் பண்றேன். அண்ணே, அவங்க 3 பேரையும் இவர் ஸ்கெட்ச் பண்ணுவாரு. ஒரு டீமை கூப்பிட்டுக்கோங்க. அன்னைக்கு ராத்திரி வேன் எங்க நின்னுச்சோ அங்க போங்க, ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிங்க. Okay, sir. வேலைய ஆரம்பிங்க. ஸ்கெட்சுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன சார், ரெடியா? எஸ் சார், இவன் தான் அந்த 3 பேர்ல 100% இவன் ஒருத்தன். இவன் அந்த ஆபீஸ் செக்யூரிட்டி ஆச்சே. ராத்திரி அருணாவை பாத்தியா? ஆமா சார், நேற்று வேலை முடிஞ்சு அவங்க ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட அவங்கள வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதா சொன்னேன். ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சார் நானும் வீட்டுக்கு போயிட்டேன். சார் 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 வலிக்கு சார், வலிக்கு சார். வாயை திறந்து உண்மையை சொல்லி இல்லைன்னா தரக்க வைப்பேன். சார் 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 அடிக்காதீங்க சார். நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். இந்தா தெரியாம பண்ணிட்டீங்களா? 3 பேரும் உங்க ஆசை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அப்பா விப்பனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களா? ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி மிருகங்களுக்கு இந்த சமுதாயத்தை இனி இடமே கிடையாதுடா. 3 பேருக்கும் சட்டம் கடுமையான தண்டனை கொடுக்க போதுடா.
அருணா, அட உனக்கு தெரியாது, கண்ணு முழிச்ச உடனே உன்னுடைய இந்த செல்லமான கோவத்தை பார்க்கறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கோவத்துல நீ இன்னும் அழகா இருக்கிற. விடுங்க. நீங்க ஆபீஸ்ல எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு நேரம் உங்க புருஷனும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியா? அப்ப நான் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரவே இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க பட்னியா இருப்பீங்களா? அம்மா, அருணான்ற பொண்ண 3 மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து கொடூரமா வேட்டையாடிடுச்சுங்க. சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்போ சோகத்துல உடைஞ்சே போயிடுச்சு. இந்த 3 குற்றவாளிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆனா இந்த சண்டை இங்கேயே முடிஞ்சுதா? அருணாக்கு அந்த நியாயம் கிடைச்சதா? சட்டம் இந்த மிருகங்களுக்கு அவங்களுக்கான தண்டனையை வழங்குச்சா? எங்கப்பா கிளம்பிட்ட? அருணாவுக்கு நியாயம் வழங்க இந்த சட்டம் அருணா சாவுக்கு காரணமா இருந்தவங்களை தூக்கில போடுற வரைக்கும் நான் என் அருணாக்காக போராடிக்கிட்டே இருப்பேம்மா. கண்ணா, சாப்பாடு. தன்னோட இன்ப ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பொண்ண பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாம அவளை கொலையே பண்ணிட்டாங்க. பலாத்காரம் குற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு கொடிய நோயை போல. இந்த விஷயத்துல தன்னோட இன்ப ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மிருகங்கள் ஒரு பொண்ணை கொடூரமா வேட்டையாடிட்டாங்க. அவங்களுக்கு வயசு தெரியறது இல்ல. 1 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு முதியவர்களை கூட அவங்க ஆசைக்கு இரையாக்கிக்கிறத விட மாட்டாங்க. பலாத்காரம் செய்யற ஒரு மனுஷன் அவன் மனுஷனே இல்ல, ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு மனித உறவை பத்தி எந்த கவலையும் இல்லை. நண்பர்களே, நாம நினைச்சா அருணான்ற மாதிரி ஒரு பொண்ணை நம்மளால காப்பாற்ற முடியும். அன்னைக்கு அருணான்ற அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். அப்படி பண்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்திருந்தா அன்னைக்கு அந்த பொண்ணை நிச்சயமா காப்பாத்திருக்கலாம். அப்படி கம்பெனி கார்டு கமலேஷை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதும் கமலேஷ் மேல அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அன்னைக்கு அருணாவை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். அப்படி கம்பெனி தான் கிட்ட வேலை செய்யற பெண்களை பாதி ராத்திரியில வீட்டுல கொண்டு போய் பத்திரமா சேர்த்திருந்தா இந்த மாதிரி அஜாக்கிரதனால சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் நிரந்தரமா கவலையில முழுகிடுச்சு. அருணாவோட புருஷன் அமரேஷ் கமலேஷ், மாணிக் அப்புறம் ஜெகனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக கோர்ட்ல பல வருஷமா போராடினாரு. அவங்க 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அவரு போராடினாரு. இது அமரேஷ்க்கு அருணா மேல இருக்கிற காதல். ஒரு ஒர்க்கிங் உமன் எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேலை செய்யற பெண்கள் தன்னோட அதிகாரத்தை தான் வேலை பார்க்குற இடத்துல பயன்படுத்தி ஆகணும். தன்னோட பாதுகாப்புக்காக எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், அப்படி நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த வாட்டி அருணான்ற ஒரு பொண்ணு, ஆனா நாளைக்கு நாமளோ இல்ல நமக்கு தெரிஞ்ச வேற யாராவது ஒரு பெண்களோ இருக்கலாம். நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு நாம தான் கையில் எடுக்கணும். கிரைம்ல இருந்து காப்பாத்திக்க நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். இதோட நான் அமித் பச்சோரி கிரைம் அலர்ட் எபிசோட்ல இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் கிரைம் அலர்ட்ல இத மாதிரி ஒரு புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்திருங்க. உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கட்டும். இட்ஸ் பெட்டர் பி சேஃப் தென் சாரி.